ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறேன். மூணாவது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது. இந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் 1, 2, 3 வரும்போதும் என்னென்ன ப்ராப்ளம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் யூடியூப் பத்தினா நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா இருக்கட்டும், யூடியூப் டுட்டோரியல் வீடியோ அந்த மாதிரி. ஓகே கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு யூடியூபரா இருந்து நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்றீங்கன்னா அது நீங்க ஒரு பிகினர் யூடியூபரா கூட இருக்கட்டும், இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸான யூடியூபரா இருக்கட்டும், கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் அப்படின்றது எல்லாரும் பண்றது தான். அந்த மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல ஏதாவது ஒரு குட்டி மிஸ்டேக், இல்லை வீடியோ பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லி அந்த மிஸ்டேக்கா இருக்கட்டும், இல்லை டேக் போடுறதுல மிஸ்டேக் இருந்தால் ஓகே. பட் ஆனால் நீங்கள் ஒரு பை மிஸ்டேக்காக வேற ஒருத்தர் அப்லோட் பண்ண வீடியோ யூடியூப்ல அதை அப்படியே எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்கள் வேற ஒருத்தரோட மியூசிக் எடுத்து உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் தான் வரும். அது ரொம்பவே ஈஸியாக நீங்கள் காப்பிரைட் கிளைமை ரிமூவ் பண்ண முடியும் உங்கள் வீடியோலேருந்து. அது எப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ சேனலுக்குள்ளே போய் வீடியோஸ் லிஸ்ட்டில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று, இங்கே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதுன்னா நீங்கள் வேற ஒருத்தரோட வீடியோ தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் வந்திருக்கும். அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்க உங்கள் மொபைல்லையே. ஸோ யுவர் சேனல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டாப்பில் இந்த 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி யூடியூப் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் யூடியூப்னு கூட வேணாம், நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். அது ரிலேட்டடான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து படிச்சுக்க முடியும். ஆக்சுவலாக அது ஒரு 1-2 பேஜ் வரைக்கும் இருக்கும். எல்லாம் நீங்கள் படிச்சிங்க ஃபுல்லாக அப்படின்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள 99.5% ஆளுங்க வரைக்கும் இந்த ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட் மாதிரி ஏதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டு கீழே அக்ரின்றதை டிக் பண்ணி கொடுத்து ஓகே கொடுத்து அடுத்த ஸ்டெப் என்னவோ அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இதில் இருக்காதீங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ஒரு பேஷனாக மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு லைஃப் சேஞ்சிங்காக கூட இருக்கலாம். ஏர்ன் பண்ணுறதுக்காகவே நிறைய எஃபர்ட் போட்டு அவங்க வீடியோ எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மூணு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சேனலுக்கு. மறுபடியும் அந்த தப்பு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, மொதல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்களால் நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆக முடியாது. ஸோ உங்கள் சேனலில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. மொதல் பாயிண்ட் தான். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரெண்டாவது ஸ்ட்ரைக் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் 90 டேஸ்க்கு சம்வாட் இது கொடுப்பாங்க. 90 டேஸ் ஒரு 120 டேஸ்க்கு பேன் பண்ணுவாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து நீங்கள் பண்ண முடியாது. மூணாவது விஷயம் என்னென்னா, சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. டெர்மினேஷன் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரே ஜிமெயில் ஐடியில் ஒரு 2-3 சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அதில் வந்து ஒரு சேனலில் ஒரு வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி 3வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து டெர்மினேஷன் ஆக போகுதுன்னா மொத்தம் இந்த 3 சேனலும் போகும். புரியுதுங்களா? ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் 3 யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ கிடைச்ச மூணாவதாக கிடைச்ச காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால அந்த சேனலுக்கு மட்டும் ஆபத்தில் மிச்சம் இருக்க 2 சேனலும் டெர்மினேஷன் ஆகி மொத்தமாக டெர்மினேஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் அப்லோட் பண்ண மொத்த வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் யூடியூப்லேருந்து. அது நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் கிடைக்காது. நீங்கள் போட்ட மொத்த எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு மொதல் காப்பிரைட் ஸ்ட்ரைக், 2வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் உங்களோட, அதாவது 3வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன், அதே சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோவையும் உங்கள் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நோட் புக்லேயோ இல்லை எங்கேயோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வைங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டேக் என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தாராளமாக அந்த யூடியூப் சேனலை டெலீட் பண்ணுங்கள். அந்த ஒரு சேனலில் பர்டிகுலர் சேனலை மட்டும் டெலீட் பண்ணிட்டு என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக, நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்து இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 1 ஜிமெயில் ஐடி 50 யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு. அதை செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வித்தின் ஒரு 1 மினிட்ல நீங்கள் புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பழைய சேனல் என்னென்ன கொடுத்துருந்தீங்களோ சேம் அப்படியே இதில் கொடுது. டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை அபவுட்டாக இருக்கட்டும், என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ டிபிலேருந்து எல்லாம் இது கொடுத்துட்டு, ஆனால் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெர்மினேஷன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து
உங்க சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது உங்க மொபைல டவுன்லோட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இங்க வந்து நீங்க அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, அதே வீடியோ அப்படியே தூக்கி அப்லோட் பண்ணிடாதீங்க. எந்த வீடியோவோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லைன்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை காப்பிரைட் கிளைம் வந்திருக்கோ அதை மறுபடியும் உங்க எடிட்டிங் ஆப்குள்ள போட்டு குறிப்பிட்ட அந்த பகுதியை மட்டும் எடிட் பண்ணி தூக்கிடுங்க. தூக்கிட்டு அந்த வீடியோ அப்படியே வந்து நீங்க புது சேனல்ல அப்லோட் பண்ணலாம். வித் நியூ டிஸ்கிரிப்ஷன், நியூ தம்ப்நெயில், புது டேக்ஸோட நீங்க மறுபடியும் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க ஒரு பிகினர் யூடியூபரா இருந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரெண்டாவதோ இல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே இருக்கட்டும் வந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்ணை மூடிட்டு இந்த விஷயம் நான் சொன்ன விஷயத்த பண்ணலாம். அதாவது வீடியோ மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த காப்பிரைட்டான இல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் எது கிடைச்சிருச்சோ அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டு அதே வீடியோவை நீங்க மறுபடியும் அப்லோட் பண்ணலாம் உங்களோட புது யூடியூப் சேனல்ல. ஸோ கைஸ், இது மூலமா உங்களுக்கு இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம். 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தேன். 3 வந்துச்சுன்னா 3ல ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்போது என்னென்ன ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா இப்போ வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் நம்ம சேனலுக்கு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? நான் உங்களை இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை மீட் பண்றேன். Until then, this is ARUN signing off. Bye.